பிசாசு பாவத்தை கொண்டு வந்தான். இந்த ஃபாலன் நிமித்தம் இன்றைக்கு நம்ம இந்த உலகத்துல பார்க்கிற எல்லா விதமான குறைவுகளையும், பொறாமைகளையும், சுகவீனங்களையும், சண்டைகளையும், பயங்களையும் பார்த்துட்டு இருக்கிறோம். கிராஸ் வாஸ் a symbol of shame. சிலுவை ஒரு அவமானத்தின் காரியமாக இருந்தது அந்நாட்களில். அந்த அவமானத்தை, மிகுந்த அவமானத்தின் காரியமாக இருந்தது. அந்த அவமானத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக அந்த அவமானத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கும் பாவங்களுக்கும் காரணம், பல நேரங்களில் நம்மை பற்றி நம்ம ப்ரூவ் பண்ண நினைக்க, நம்மை பற்றி நம்ம நியாயப்படுத்தி பேச, நம்ம பதிலடி கொடுக்க, கவுண்டர் கொடுக்க பேசின வார்த்தைகள் தான். சிலுவையில் நிழலில் உங்களை சோதித்து பார்க்கும்போது ஜீசஸ்க்கு இது பிரியமா, வசனத்தின்படி இருக்குமான்னு உங்க லைஃப் அந்த நாள் முழுக்க நீங்க பேசின காரியத்தை எல்லாவற்றையும் நீங்க யோசிச்சு சோதித்து பார்க்க உங்களுக்குள்ள உங்களை அறியாமலே ரிபெண்டன்ஸ் வரும், மனம் திரும்புதல் தானா வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு உங்களை அன்புடனும் சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் வரவேற்கிறேன். குட் ஃப்ரைடே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஏனென்றால் நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்து, மனிதனாக வாழ்ந்து, மரித்து, உயிர்த்தெழுந்து, ஜீவனுள்ள தேவனாக ஜெயத்தை எடுத்தவராக நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா ஜெயத்தை எடுத்திருக்கிறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா எடுத்த ஜெயம் இன்றைக்கு நமக்கு சொந்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, காலையில் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்துல பல முறை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அவங்களுடைய பல நிகழ்வுகளுக்கும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அவங்க இப்போ இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்துவாங்க. ஸோ அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு பிரசங்கம் பண்ண போகும்பொழுது நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய கூட்டம் இருக்கும். அந்த இடத்துல பயங்கர கூட்டம் இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் நற்செய்தி பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்தும் போது நிறைய பேர் வருவாங்க. ஆனால் குட் ஃப்ரைடேக்கு போகும்போது கூட்டமே இல்லை அந்த இடத்துல. ஸோ அப்போது அவங்ககிட்ட நான் பேசும் பொழுது இப்படியாக ஒரு காரியத்தை உணர்ந்தேன். என்னென்னா, இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த தருணங்களில் நிறைய பேர் வராங்க. அதாவது மற்ற மதத்தினர் கூட சந்தோஷமாக வந்துடுவாங்க. நீங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ் மீட்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்தோஷமாக நிறைய பேர் வந்துடுவாங்க இல்லையா? வருவாங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? அது ஏன் அப்படி வராங்க கிறிஸ்மஸுக்கு? ரொம்ப சிம்பிளு. கிறிஸ்மஸ் தாத்தா இருப்பார், சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் கட் பண்ணுவாங்க, டெக்கரேஷன்ஸ் இருக்கும், அதுக்கு அவ்வளோ கூட்டம் வரும். ஆனால் குட் ஃப்ரைடேனா வரமாட்டாங்க. நீங்கள் உங்கள் மற்ற நண்பர்கிட்ட போய் சொல்லி பாருங்களேன், இன்றைக்கி குட் ஃப்ரைடே ப்ரோக்ராம் நடக்குது வாங்கன்னு சொல்லி பாருங்களேன், வரமாட்டாங்க. இது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடக்குது வாங்கன்னா வருவாங்க. இது வெறும் கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் அல்ல. ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ், நாட் ஓன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ், ஃபார் அவுட் சைட் பீப்புள் என்று சொல்லி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நினைக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஈவெண்ட்டுக்கும் ப்ரோக்ராமுக்கும் எப்பொழுதுமே ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு, ஒரு ஒரு ஆர்வம், ஆரவாரம் இருந்துட்டு தான் இருக்கும். there's so much of celebration when you do some program and event. அதுக்காக வருவாங்க. அது ஒரு செலிப்ரேஷன் அவங்க பார்க்குறாங்க. இயேசுப்பாவோட பிறப்பை ஒரு செலிப்ரேஷனை பார்க்குறாங்க. நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம், நம்ம தான் தவறிட்டோம். இயேசுப்போட பிறப்பை நம்ம அவங்க எல்லாருக்கும் நல்லா செலிப்ரேஷனாக சொல்லியிருக்கிறோம், காமிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் ஏன் பிறந்தார் என்பதை நம்ம சொல்லுவதில்லை, சரியா சொல்லுவதே இல்லை. We have made the birth of Jesus Christ such a big event and celebration, which is good, right? But we should have also told them, why was Jesus born? ஏன் இயேசுப்பா பிறந்தார் என்பதை நம்ம சொல்லாம விட்டுட்டோம், சரியா சொல்லல. இயேசுப்பா பிறந்ததே குட் ஃப்ரைடேக்காக. ஜஸ்ட் ஃபார் திஸ் குட் ஃப்ரைடே தான் அவர் பிறந்தார். பிதாவோட ஒரே குமாரனை இந்த பூமிக்கு எதற்காக அனுப்பினார் என்று சொல்லி பார்த்தா, அந்த சிங்காசனங்கள்லாம் விட்டுட்டு ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறக்க ஏன் வைத்தார் என்று சொல்லி பார்த்தால், இட்ஸ் ஃபார் திஸ் பர்பஸ், இந்த திட்டத்திற்காக தான். சிலுவையில் நமக்காக நம்முடைய சகல பாவங்களையும், சுகவீனங்களையும், பலவீனங்களையும் சுமந்து தீர்ப்பதற்காக. இந்த பாவம், சுகவீனம், பலவீனம், weaknesses and all these things that we talk about, பயம் அண்டு என்று எல்லா காரியங்களும் பற்றி பேசுகிறோம். இது எப்படி வந்துச்சு இந்த உலகத்தை கூட? பாவம் என்கிற, சின் என்கிற அந்த விஷயம் பிசாசு கொண்டு வந்தான்.
ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் மனுஷியும் உருவாக்கி சகல ஜீவராசிகளையும் உருவாக்கும் பொழுது நன்மையாக உருவாக்கினார். we all know this. அதை உருவாக்கிட்டு குட் 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 என்று சொன்னார். எல்லாவற்றையும் அவர் நன்மையாக உருவாக்கினார். ஆனால் பிசாசு பாவத்தை கொண்டு வந்தான். அந்த பாவத்தை நிமித்தம், அந்த ஃபாலன் நிமித்தம் இன்றைக்கு நமது உலகத்தில் பார்க்கிற எல்லா விதமான குறைவுகளையும் பொறாமைகளையும் சுகவீனங்களையும் சண்டைகளையும் பயங்களையும் பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. ஒரு மனுஷி பிறந்து அவங்க வாழ்க்கையை முடிக்கிறதற்கு என்று சொல்லி அவங்களுக்கென்று ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. இட்ஸ் ஆல்ரெடி டிசைடட். ஆண்டவர் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். இவங்க இந்த பூமிக்கு போன இந்த காரியங்களை செய்யணும், இதற்கப்புறம் என்னிடத்தில் வர வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கிறது. லைஃப் ஸ்பேன், நம்மளுடைய வாழ்க்கை, இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம். ஆனா அந்த லைஃப் ஸ்பேனுக்குள்ள நம்ம என்னென்ன செய்யணும் என்றும் ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். நன்மையான காரியங்களை வச்சிருக்கிறார். ஆனா பிசாசு என்ன செய்யறான்? அவன் அந்த பாவம் என்கிற காரியத்தை கொண்டு இந்த நன்மையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில குறைவுகளையும் எல்லாம் நம்ம நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம். நான் சொல்லும் பொழுது உங்கள் லைஃப்பில் என்ன குறைவுகள் இருந்தாலும், வாட் எவர் தட் இஸ் லேக்கிங் இன் யுவர் லைஃப், அது எல்லாமே பிகாஸ் ஆஃப் சின், பாவம் என்கிற ஒரே ஒரு காரணத்தினால பிசாசு கொண்டு வந்தனால தான் நம்ம லைஃப்பில் இருக்கு. பட் தி குட் நியூஸ் இஸ், நற்செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நம்மை திரும்பவும் ஆண்டவரிடத்தில் ரீகன்சைல் பண்ணுறதற்காக, ஒப்புரவு செய்வதற்காக, ஆண்டவர் நம்ம எப்படி படைத்தாரோ அப்படி நம்ம வாழ்வதற்காக சிலுவையில் இயேசப்பா மரித்து உயிர் தெழுந்தார். இந்த சிலுவை ஆண்டவர் எப்படி நம்மை படைத்தாரோ அப்படி நம்ம வாழ்வதற்காக இன்றைக்கு நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய, கொண்டாட வேண்டிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. கிராஸ் வாஸ் a symbol of shame. சிலுவை ஒரு அவமானத்தின் காரியமாக இருந்தது அந்நாட்களில். அந்த அவமானத்தை, மிகுந்த அவமானத்தின் காரியமாக இருந்தது. அந்த அவமானத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக அந்த அவமானத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பிளேஸை எடுத்துக்கொண்டார். டுடே we are here to celebrate the good news of Good Friday. Good Friday என்று சொல்லும் பொழுது சின்ன வயசுலேருந்து நிறையா நினைவுகள் இருக்கும் கிறிஸ்துவர்களுக்கு. அப்படி ஏதாவது நினைவுகள்லாம் சொல்லுங்கள். சின்ன வயசில் குட் ஃப்ரைடே குறித்து உங்களுக்கு நினைவுகள். 7 வார்த்தை, 7 வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா? தெரியுமா? இருக்காது? அது என்ன 7 வார்த்தைகள்? சிலுவையில் இயேசப்பா பேசினது 7 வார்த்தைகள். அது காஸ்பல்ஸில் நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய சபைகளில் சின்ன வயசுலேருந்து எனக்கு குட் ஃப்ரைடேன்னா ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, நான் போயிட்டு இருந்த சர்ச்சில் அந்த டைமில் 7 வார்த்தைகள் பேசுவாங்க. 7 வேர்ட்ஸ் அந்த கிராஸ் பேசுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. ஸோ அந்த 7 வேர்ட்ஸ் அந்த கிராஸ் எப்படின்னா, மார்னிங் 11 o'clock சர்வீஸ் ஆரம்பிக்கும், 3 மணிக்கு முடியும். ஓகே. ஸோ 7 டிஃப்ரெண்ட் ப்ரீச்சர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை பற்றி பேசுவாங்க. ஸோ சின்ன பசங்களை எங்களுக்கு என்னென்னா அவ்வளோ டைம் கிடைக்கும் போய் விளையாடுறதுக்கு. அந்த கிரவுண்டில் போய் சுற்றி நாங்கள் விளையாடிட்டு இருப்போம், கிரிக்கெட் விளாடுவோம், எல்லாம் விளாடுவோம். ஆனால் அந்த 7 வார்த்தைகள் பேசப்படுகிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுக்காக நிறைய பேர் இந்த குட் ஃப்ரைடே ரொம்ப சந்தோஷமாக அவங்க அட்டென்ட் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு அந்த 7 வார்த்தைகளை கேட்ட அனுபவங்கள் இருக்குது? ஓகே. ஸோ 7 வார்த்தைகள் பேசுவதற்காக நம்ம சபையை சேர்ந்த பாஸ்டர்ஸ் வருகிறார்கள். ஏழு வார்த்தை நல்லா இருந்துச்சா? ஓகே. இந்த 7 வார்த்தைகள் ரொம்ப பிரபலம், ரொம்ப முக்கியம், வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நிறையா தியானிக்கணும், தப்பு கிடையாது. ஆனால் எப்பொழுதும் 7 வார்த்தைகள் என்கிற அந்த விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வாட்டி 7 வார்த்தைகள் கிடையாது, 3 சைலன்ஸ் அரவுண்ட் த கிராஸ் நம்ம பார்க்க போகிறோம். கிராஸை சுற்றி இருந்த 3 சைலன்ஸ். இயேசுப்பா பேசின 7 வார்த்தைகள் விசேஷமாக இருந்தாலும் இயேசுப்பா பேசாத சில தருணங்கள் இருக்கிறது கிராஸை சுற்றி. அது ரொம்ப ரொம்ப விசேஷம், வெரி இம்பார்ட்டன்ட்.
த கிராஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதம் நிறைய இடத்துல சிலுவை தியான கூட்டங்கள், சிலுவை குறித்த பல உபதேசங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்குது. நிறைய so much that you can cross through cross. நம்மளும் இங்கே இந்த மாதம் முழுவதும் கிராஸ் என்று சொல்லி தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன பகுதியை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கிராஸ். இது முழுமை கிடையாது. இந்த மாதம் முழுவதும் நம்ம படிக்கிறது கூட முழுமை கிடையாது. இட்ஸ் நாட் த கம்ப்ளீட் learnings of the cross, but there is lot of things that we can learn through the experience of cross. ஸோ அதை தான் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி இன்றைக்கும் இந்த குட் ஃப்ரைடே அப்போவும் நம்ம இந்த சைலன்ஸ் மூலமாக, ஜீசஸோட சைலன்ஸ் மூலமாக மூன்று சைலன்ஸ் மூலமாக 3 விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே எல்லாருக்கும் ஓகேயா? இஸ் இட் ஆல் ரைட்? ஓகே, ஃபஸ்ட்டு முதல் சைலன்ஸ் வாசிப்போமா? மார்க் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள், அவரோ மாத்திரம் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டார். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். And the chief priests accused him of many things, and Pilate again asked him, have you no answer to make? See how many charges they bring against you. But Jesus made no further answer, so that Pilate was amazed. பாருங்க, இந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் இஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். இயேசு கிறிஸ்துவை பார்த்து நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். யார் வச்சது? பிரதான ஆசாரியர்கள், சீஃப் பிரீஸ்ட். இவங்க தான் ஜீசஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக லாபி பண்ணி எப்படியோ திட்டம் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? பைலட் முன்னாடி அவர் இருக்கிறாரு, அவர் மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அவர் இப்படி பண்ணார், அவர் அப்படி பண்ணார், ராஜாக்கு எதிராக இதெல்லாம் பேசினார் என்று சொல்லி லாட் ஆஃப் அக்யூசேஷன்ஸ். ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தட் வாஸ் ஃபால்ஸ் அக்யூசேஷன். எல்லாம் தவறான ஒரு குற்றச்சாட்டுகளாக தப்பாக சித்தரித்து அவர் மேலே அந்த இடத்துல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. நார்மலாக நம்ம மேலே குற்றச்சாட்டு வச்சா என்ன பண்ணுவோம்? நம்ம திரும்பவும் நம்ம தான் கரெக்டு, இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் பொய் என்று சொல்லி நம்ம எப்படியாவது அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு பதில் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். இது இயற்கையாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குணம். அது இந்த காலகட்டத்தில், இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் இது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். முந்திலாம் யாராவது நம்மளை பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா ஒன்று நேரடியாக வைப்பாங்க, இல்லாட்டி நம்ம சொந்தக்காரங்கிட்ட நண்பர்கிட்ட பின்னாடி சொல்லுவாங்க. அது நம்ம காதுக்கு வரும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு தருணத்தை தேடுவோம். வி லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆன்சர் பேக் டு தம். எப்படி பண்ணுவோம்? அந்த தருணங்கள் எப்படி வரும்? குடும்ப நிகழ்வுகள் வரும். அந்த குடும்ப ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது அவங்கள பார்த்தோன்னா, நீனா இப்படி சொன்னியாமே அப்படின்னு அவங்க கூட சண்டை போடுற நிகழ்வுகள் நடக்கும். இல்லாட்டி யார் மூலமாக நமக்கு அந்த குற்றச்சாட்டு வந்துச்சோ அந்த பசங்கிட்ட போய் திரும்பி சொல்லி அவங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி அது போய் சுற்றிட்டு வரத்துக்கு இது எப்படியும் ஒரு லாங் டைம் எடுத்துரும். கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 6 மாதம் அப்படி போய் தான் இது சுற்றி வரும். அதுக்குள்ளே அந்த கோபம்லாம் மறைஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்கள் பதிலை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போடலாம், இன்ஸ்டாகிராம் ரீலாக போடலாம், ஃபேஸ்புக் போஸ்டாக போடலாம். இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் பதில் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். we want to answer, we want to prove a point, and we have so many mediums to prove the point. எப்படியாவது பேசணும்னு நினைக்கிறோம், எப்படியாவது பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம், எப்படியாவது ஜஸ்டிஃபை பண்ணிடணும்னு நினைக்கிறோம். அந்த பேசணும், திரும்ப வார்த்தைக்கு பேசணுன்ற அந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பல நேரத்தில் டவுன்ஃபாலுக்கு காரணம். பாவத்திற்கு மிக முக்கியமான காரணமாக அதுதான் இருக்குது. இஃப் யூ திங்க் அபவுட் இட் இதை பற்றி அதிகமாக யோசிச்சிங்கன்னா நல்லா புரிய வரும். நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கும் பாவங்களுக்கும் காரணம் பல நேரங்களில் நம்மை பற்றி நம்ம ப்ரூவ் பண்ண நினைக்க, நம்மை பற்றி நம்ம நியாயப்படுத்தி பேச, நம்ம பதிலடி கொடுக்க, கவுண்டர் கொடுக்க பேசின வார்த்தைகள் தான். இந்த பேசேஜ் படிக்கும்போது இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு
செட்டிங் தெரியுமா? அது பைலட்டு கவர்னர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ரோமன் அரசாங்கத்திலேருந்து. பிரதான ஆசாரியர்கள் அந்த யூதர்களுக்கு முக்கியமான பர்சன். ஸோ எல்லா பவர்ஃபுல் பீப்புளும் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. ஜீசஸ்க்கு இது ஒன்று தான் ஆப்பர்ச்சுனிட்டி, பேச வேண்டிய இடம். ஆனால் அவர் பேசல, ஒரு வார்த்தை பேசல. இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த சிலுவையில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சிலுவையின் பாடங்கள் என்று சொல்லும்படியாக சிலுவை சுற்றி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தில் முதல் காரியம், யாருக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. I'm going to speak very simple things today. பட் இது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி நினைக்கிறேன். நம்ம தனி நபர்கள்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், எல்லாத்துக்கும் நம்மளை ப்ரூவ் பண்ணணும், நான் தான் கரெக்டு என்று அடித்து பேசணுன்ற அவசியம் கிடையாதுயா. நம்ம ஜீசஸ் ஃபாலோவர்ஸ், ஜீசஸை பார்த்து கற்றுக்கோங்க, லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ். அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தருணமாக அது இருந்திருக்கும். ஆனால் அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க. ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை பேசல, பதில் சொல்ல, எந்த குற்றத்திற்கும் குறைவுக்கும் பதில் சொல்லலை. ஏன் தெரியுமா? இது பேர் அறம். இந்த சைலன்ஸ் என்ன தெரியுமா? அறம். வாட் இஸ் அறம்? இட்ஸ் எவ்ரிதிங் குட் அண்ட் காட்லி. ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ நான் முயற்சி செய்யும் பொழுது, பைபிள் வசனங்களின்படி என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க நான் முயற்சி செய்யும் பொழுது, சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்பட்ட நம்மள மாதிரி ஆளுக்கு பல நேரத்தில் எப்போதும் தேவ பலனாக தான் இருக்கும். ஆனால் பல நேரத்தில் மற்றவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தான் தெரியும். குறை சொல்லுவாங்க, குற்றப்படுத்துவாங்க, கேலி பண்ணுவாங்க, நம்ம லைஃப்பை ஜட்ஜ் பண்ணுவாங்க, கண்டம் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் ஞாபகம் வச்சு, உங்களுடைய ஜட்ஜு பீப்புள் கிடையாது, உங்களுடைய ஜட்ஜு ஜீசஸ். பைபிள் வசனத்தின்படி வாழ்றீங்களான்னு உங்களை சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பாவம் செய்கிறோம், ஒரு மறைமுகமான பாவ வாழ்க்கை இருக்கும், நமக்கே தெரியும் நம்ம தப்பு செய்கிறோன்னு. ஆனால் ஒரு பாஸ்டரையோ ஒரு லீடரையோ நமக்கு தெரிஞ்சவங்களோ பிடிச்சவங்கள நம்ம அவங்ககிட்ட நியாயம் படுறதுக்காக, ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், பொய் பேசுவோம். இல்லை நாங்கள் அப்படி இல்லைன்னு பொய் பேசுவோம், இல்லாட்டி மறைப்போம், இல்லாட்டி அதை சமாளிக்கிறதுக்கு வேற ஏதாவது பேசுவோம், வேற ஏதாவது செய்வோம், இல்லாட்டி யாரை பார்த்து நம்ம பயப்படுறோமோ பாரு அவங்கள பற்றியே குறை பேசுவோம், பின்னாடி அவங்களை குற்றப்படுத்துவோம், என்னென்னமோ பண்ணுவோம்யா. ஆனால் பைபிளை போய் உட்காந்து பார்த்து ஜெபிச்சு நான் பண்ணுறது கரெக்டான்னு மட்டும் கேட்க மாட்டோம். கிராஸ் கிவ்ஸ் அஸ் a place. சிலுவை நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தருகிறது. சிலுவை ஏன் என்று யோசிக்கும் பொழுது, சிலுவையை ஏன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்று யோசிக்கும் பொழுது, அது நம்மளை ஹம்பிள் பண்ணி நமக்குள்ள ஒரு 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 சமாதானத்தை கொடுத்து, நான் என்ன செய்யறேன், வசனங்களின் படி நான் வாழ்றேனா, நான் இப்ப செய்யறது இயேசுப்பாக்கு பிரியமா என்று சொல்லி என்னையே சோதித்து பார்க்க வைக்கிறது. When you keep going to this place every day, தினம் தினம் இந்த இடத்துக்கு நீங்க வரும் பொழுது, இந்த காரியங்களை இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க உங்களை சோதித்து பார்க்கும்போது, சிலுவை நிழலில் உங்களை சோதித்து பார்க்கும்போது, ஜீசஸ்க்கு இது பிரியமா, வசனத்தின்படி இருக்குமான்னு உங்க லைஃப் அந்த நாள் முழுக்க நீங்க பேசின காரியத்தை எல்லாவற்றையும் நீங்க யோசிச்சு சோதித்து பார்க்க உங்களுக்குள்ள உங்களை அறியாமலே ரிபெண்டன்ஸ் வரும், மனம் திரும்புதல் தானா வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மனம் திரும்புதல் வரும்போது என்ன கலெக்ட் பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, எனக்குள்ள மாற்றிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, என்கிட்ட சரி பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு என்று சொல்லி அந்த ஃபீலிங், அந்த உணர்த்துதல் வரும் பொழுது வர நீங்க சும்மா போயிட்டு மற்றவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்றது, குறை பேசுறது இதெல்லாம் செய்யவே மாட்டீங்க. Your tongue will not move even a centimeter to justify or talk about somebody else. Because your heart is so filled with repentance. உங்க இருதயம் அவ்வளோ ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள இருக்கும். இயேசுப்பா உன் சமூகத்தில் நான் நிற்கும் பொழுது எவ்வளோ பாவியா இருக்கிறேன், எனக்காக நீங்க மரித்தீங்க, எனக்காக தான் இதெல்லாம் சுமந்தீங்க, but I'm still living such a sinful life. என்றது repentance உங்க நாவை கட்டி போட்டுரும். unnecessary words வராது. Because your tongue is so focused on repenting, good and godly. அறம், இந்த சைலன்ஸ் பேர் அறம். ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ டுடே. நிறைய நேரத்தில் நம்ம ஏன் பதில் சொல்லணும், ஏன் கவுண்டர் கொடுக்கணும், ஏன் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கணும் தெரியுமா? அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்,
அவங்கள அமைதியாக்கணும், அவங்கள ஆச்சரியப்படுத்தணும். இது ஒரு நேச்சுரலாக வரும். நம்ம எதாவது ஒன்று சொன்னால் அங்கே மற்றவங்க இதாக வா சூப்பர் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு டோப்பமைனை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடும். அது வந்து ஒரு தனி சந்தோஷம் வந்துடும், ஜாலி வந்துடும். அதுக்காகவே நம்ம திரும்ப திரும்ப ஏதாவது சொல்லணும் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்போம். பட் ஐ ஷோ யூ சம்திங் பியூட்டிஃபுல். இந்த வசனம் நம்ம வாசிச்சோம்ல, அது திரும்பி ஒரே ஒரு முறை வாசிங்களேன் எனக்காக. ஐ ஷோ யூ சம்திங் வெரி வெரி பியூட்டிஃபுல். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள், அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பிலாத்து ஆச்சரியப்பட்டான். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிலாத்து ஆச்சரியப்பட்டான். Pilate was amazed. இயேசு பேசின வார்த்தைகளை பற்றி ஆச்சரியப்பட்டானா? ஜீசஸ் அங்க கொடுத்த அந்த கவுண்டர்ஸை பார்த்து அமேஸ் ஆனானா? இல்ல, அவருடைய அமைதியை பார்த்து, அவர் பேசாததை பார்த்து, அவர் சைலன்ஸை பார்த்து ஆச்சரியப்பட்டான். Today, why do we do all these things, unnecessary chattering and blabbering and justifying ourselves? நம்ம பத்தி நாமே தேவையில்லாத இந்த பேச்சுகளை பேசிக்கிட்டு இருக்கிறது எதனால? மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. The place where we have to talk is the cross to Jesus. இந்த சிலுவை முன்னாடி மட்டும் நம்ம பேசணும். ஏசப்பா, நீங்கள் எனக்காக தானே ஏசப்பா இதெல்லாம் ஏற்றுக்கொண்டீங்க, ஆனால் நான் இன்றைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், மன்னிங்கன்னு பேச வேண்டிய இடம் அது மட்டும்தான். அந்த அமைதியும் அந்த அந்த கேரக்டரும் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம எதிர்பார்த்து செய்வேனா, பட் பீப்புள் வில் பி அமேஸ்ட். அங்கே தான் ஆச்சரியம் நடக்கும். அதுதான் உண்மையான அமேஸ்மெண்ட். வாசிப்போமா? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணினார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். And those who passed by derided him, wagging their heads and saying, You who would destroy the temple and rebuild it in 3 days, save yourself. If you are the Son of God, come down from the cross. So also the chief priests with the scribes and elders mocked him, saying, He saved others, he cannot save himself. He is the King of Israel. Let him come down now from the cross, and we will believe in him. He trusts in God. Let God deliver him now, if he desires him, for he said, I am the Son of God. And the robbers who were crucified with him also reviled him in the same way. இந்த இடத்துல ஜீசஸ்க்கு நடக்கிற இந்த காரியம் என்னன்னு உங்களால் சொல்ல முடியுதா? Can you guess what's happening here? அவமானப்படுத்துறாங்க, அப்புறம் ஏளனமாக பேசுகிறாங்க. வேற என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ அற்புதத்தை செஞ்சார், இப்போ ஏன் இவரால் ஒன்றுமே செய்ய முடியல? என்ன பண்ணுறாங்க? ஜீசஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா? வேற என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? குவெஸ்டின் பண்ணுறாங்க, அப்புறம் கிண்டல் பண்ணுறாங்க, அப்புறம் மாக்கிங். எஸ், வேற என்ன? அவர் பற்றி அவரே டவுட் பண்ண வைக்கிறாங்க. மொத்தத்தில் அவரை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் போடுறாங்க. ஜீசஸ் அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு, என்னென்னமோ காரியங்கள்லாம் புதுசாக செஞ்சாரு, இப்போ ஏன் செய்ய முடியல? அங்கே ஒரு வேர்டு இருக்கு பார்த்தீங்களா? தலைய என்ன வேர்டு இருக்காங்க? தலையை குலுக்கி ஒரு விஷயம்ல வேகிங் த ஹெட்ன்னு இருக்கும். அப்படின்னா என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? வாட் வாஸ் த ஆக்ஷன் லைக்? ஸோ அவங்க பண்ண ஆக்ஷன் பைபிள் பாருங்க, அந்த ஆக்ஷன் ஹெட் போஸ்டர் உட்பட போட்டிருக்கிறாங்கன்னா
அவங்க ஜீசஸை அவங்க ப்ரெஷர் போட ட்ரை பண்ணுறாங்க. சில சமயம் நம்ம எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா நம்மளை கிண்டல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். உன்னால் பண்ண முடியாதா? அது உன்னால் செய்ய முடியாதா? உன்னால் இது 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 பண்ணுறதுக்கான உனக்கு இது இல்லையா, தைரியம் இல்லையா? எவ்வளோ எவ்வளோ ஒரு அன்டியூ ப்ரெஷர் இன்னைக்கு உலகத்தில் கிரியேட் ஆகுது பாருங்க. எல்லாருக்கும் அன்டியூ ப்ரெஷர், எல்லாருக்கும் அன்டியூ ப்ரெஷர். நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன் தான் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கம்பேரிசன் ப்ரெஷர், பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர், எவ்வளவு ப்ரெஷர், so much of pressure in life, கம்பேரிசன் லைஃப். எல்லாத்துக்குமே இன்னைக்கு நம்ம பயந்து 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 செய்ய வேண்டிய ஒரு கால சூழல்ல இருக்கிறோம். அண்ட் நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, அதனால இதை நம்ம யோசிச்சு 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 இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, நம்மளை ப்ரூவ் பண்றதுக்காக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனாலே பல விஷயங்களை செய்கிறோம், பேசுகிறோம். அது நம்மளோட நேச்சுரல் செல்ஃப் கிடையாது, அது கர்த்தரோட திட்டம் கிடையாது. பட் we do a lot of things just to perform. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் சில விஷயங்களை செய்யும் பொழுதும் பேசும் பொழுதும் அது உங்களுக்கு எந்த வித பெனிஃபிட்டும் கொடுக்காது, பிளெஸிங்கும் கொடுக்காது. ஆண்டவர் நம்மளை எதற்காக உருவாக்கினாரோ, நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ, பைபிள் நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லுதோ அதை நம்ம புரிந்து கொண்டு அதன்படி செய்ய நடக்க அது ஆசீர்வாதமாக மாறும். Don't do anything because people are doing it and people want you to do it. See what the Bible says about it. வேத வசனம் ஒரு தகப்பனாக நீ என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குதா? ஏராளமாக கொடுக்குது. வேத வசனம் ஒரு தாயாக நீ என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குதா? ஏராளமாக சொல்லுது. ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு நல்ல வேலைக்காரனாக சொல்லுதா இல்லையா? நல்ல ஊழியக்காரனாக, பாஸ்டராக நீ என்ன செய்யணும்னு சொல்லுதா இல்லையா? The Bible is got every area covered. நம்ம செய்யாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம இதை பார்த்து கத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை, போர் அடிக்குது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து பேரண்டிங் அட்வைஸ் நிறைய கற்றுப்போம், ஃப்ரெண்டு கிட்ட அட்வைஸ் கேட்க ரெடியாக இருக்கிறோம். பட் we don't want to go back to the Bible. வேத புஸ்தகத்தில் எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. பட் நமக்கு நேரம் இல்லை, போக தோணலை. Cross is a place, cross is a time when you are allowed, when you are given an opportunity to come back and sit with the word of God. ஆண்டவரே, ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக, ஒரு மகனாக, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு வேலைக்காரனாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நீர் வச்சிருக்கிறீங்க, என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, ஸ்பீக் டு மீ லார்ட் என்று சொல்லி நீங்க பைபிளை படிக்கும் பொழுது கரெக்டான தெளிவான திட்டத்தை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அதுல இருந்து நிறைய நேரத்தை நம்ம மாறுபட்டு போயிருக்கலாம், மாறி போயிருக்கலாம், தவறான காரியங்களை செஞ்சிருக்கலாம். பட் ஆண்டவர் ரிப்பன்டன்ஸை கொடுப்பாரு. நீ செய்யறது தவறு, ஒரு கணவனாக நீ சில விஷயங்கள் சரியா செய்யல, தவறு என்று உணர்த்துவாரு. மன்னிப்பு கேட்கணும், மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யணும், ஆண்டவர் சொல்லித்தர வசனத்தின்படி நடக்கணும். There's no pressure to perform. இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், சிலுவையில் இவங்க சொல்றாங்க, இவங்க கிண்டல் பண்றாங்க அப்படின்றனால நான் இப்போ அந்த சிலுவை விட்டு அப்படியே சூப்பர் ஹீரோ மாதிரி வரணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறான்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு நல்லா தெரிஞ்சிடுச்சுன்னா, கிளாரிட்டி இருந்துச்சுன்னா, இந்த ப்ரெஷரே இருக்காது, தேவையில்லாத அலப்பறம் இருக்காது. வில் பி கம்போஸ்ட், வில் பி காம், வில் பி பீஸ்ஃபுல் அண்ட் வில் பி சக்சஸ்ஃபுல். ஜீசஸ் கிட்ட இருந்தது திறம். வாட்ஸ் திறம்? திறம் என்றால் என்ன? ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஸ்கில், கிஃப்ட், பவர். இயேசுவுக்கு தெரியும் அவருடைய திறம் எதற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி. He was very clear about his gifting. He was very clear about his purpose. இன்றைக்கு உங்களுக்கு அது தெளிவாக உணர்த்தப்படுமே என்றால், அது எப்படி உணர்த்தப்படும்? நீங்க you should be so focused and dependent on the word of God. You have to take time. நீங்க நேரம் எடுத்து தேவனுடைய சமூகத்திற்கு செபிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும், ஒரு குடும்ப தலைவனா நான் என்ன செய்யணும், தலைவியா என்ன செய்யணும்,
நான் வேலையில் என்ன செய்யணும், யூ ஹேவ் டு ஆஸ்க் காட் அண்ட் காட் வில் ஸ்பீக். போன வருஷம் மிஷன் சீரீஸ் நம்ம பண்ணோம், மிஷன் சீரீஸ் பண்ணோம். நிறைய பேருக்கு தெரியும், எத்தனையோ பேரோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. சர்ச் டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ஐ saw that with my own eyes. நம்ம சர்ச் டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அந்த சீரீஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து. அதில் இதுதான் நம்ம அடிப்படையாக பார்க்க ஆரம்பித்தோம். கோயிங் டு காட் அண்ட் ஆஸ்கிங் ஹிம், நான் எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு கேட்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. அதுலேருந்து ஆரம்பிச்சது டிரான்ஸ்ஃபார்மேஷன். நான் சொல்கிறேன், இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். பட் அதை நீங்கள் ஃபோக்கஸ்டாக செய்யணும். தேவனோட சமூகத்தில் உட்காந்து கேட்கணும், நான் என்ன செய்யணும், எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, எனக்கு பல ரோல்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, அந்த ரோல்ஸ்லாம் நான் என்ன செய்யணும் என்று தேவனிடத்தில் கேட்க கற்றுக்கணும். அப்போது உங்களுடைய கிஃப்டை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீங்க. யாருக்காகவோ ப்ரெஷருக்காகவும் பயன்படுத்த மாட்டீங்க. கடைசியாக வாசிப்போமா, யோவான் 20:11-15. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படியே அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால்மாட்டில் ஒருவருமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள். But Mary stood weeping outside the tomb, and as she wept, she stooped to look into the tomb. And she saw 2 angels in white sitting where the body of Jesus had lain, one at the head and one at the feet. They said to her, Woman, why are you weeping? She said to them, They have taken away my Lord, and I do not know where they have laid him. Having said this, she turned around and saw Jesus standing, but she did not know that it was Jesus. Jesus said to her, Woman, why are you weeping? Whom are you seeking? Supposing him to be the gardener, she said to him, Sir, if you have carried him away, tell me where you have laid him, and I will take him away. மேரியும் சில அப்போஸ்தலர்ஸும் ஜீசஸை தேடி போய், அதாவது அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ண உடனே அந்த இடத்துல, அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல அவரோட பாடி காணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் உருவாது, ஒரு பதற்றம் உருவாது, அது வேதனையாக மாறுகிறத பார்க்குறோம். they are so upset, they are really upset. அதில் மேரி வந்து அந்த அந்த பதற்றத்தையும் அந்த வேதனையும் எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய அழுகையின் மூலமாக. ஷீ இஸ் வீப்பிங், க்ரைங் கூட கிடையாது, வீப்பிங், பயங்கரமாக தேம்பி அழுது கொண்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு சீன் ஆஃப், ஒரு இமோஷ்னல் சீனாக அது இருக்கிறது. இதை பார்க்கும்பொழுது ஒரு இமோஷ்னல் சீன். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், அதிகாலையில் அந்த இடத்துக்கு மேரியும் சில ஸ்திரீயும் வராங்க. அப்போதிலிருந்து ஜீசஸ் மேரி கிட்ட பேசுகிற வரைக்கும் பல விஷயங்கள் நடக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட் காஸ்பிள்ஸில் பார்க்கும்பொழுது நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஃபஸ்ட்டு இவங்க வந்து பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் ஏஞ்சல்ஸை சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் போய் அந்த அப்போஸ்தலர்ஸை கூட்டிகிட்டு வராங்க, அப்போஸ்தலர்ஸ் வராங்க, அவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் திரும்பி போகிறாங்க, அப்புறம் மேரி அழுகுறாங்க, கேட்குறாங்க ஏஞ்சல்கிட்ட. இப்படி பல விஷயங்கள் நடக்குது. பட் எனக்கு என்ன ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருந்துச்சுன்னா, இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயம் இமோஷனலாக நடக்கிற காரியங்கள், அவங்க பதற்றமாக தேடுறாங்க ஜீசஸை காணுமே என்று சொல்லி. ஆனால் ஜீசஸ் வாயை திறக்கலை, அமைதியாக இருக்கிறாரு. He was just watching all this happen, watching all this unfold in front of his eyes. அவர் கண்கள் முன்னாடி இதெல்லாம் நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சைலன்ஸ் ஆஃப் ஜீசஸ் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. People were so close to him. இயேசுப்பாக்கு அந்த காலகட்டங்களில் மிக நெருங்கினவர்களாக இருந்தவர்கள் இங்கே நம்ம இந்த நேரத்தில் பார்க்குற பீப்புள் லைக் ஜான் ஆர் பீட்டர், மேரி, இவங்க தான் ஜீசஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க, நெருக்கமானவங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம் அவங்க பதற்றத்தில் இருக்கிறாங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க, ரொம்ப இமோஷனலாக இருக்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் சைலண்டாக தான் இருக்கிறார். ஒரே ஒரு சின்ன குவெஸ்டின் நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். மனசில் யோசிங்க.
உங்களுக்கு ரொம்ப பிரியமான பீப்புள், க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், உங்கள் கண்ணு முன்னாடி பதற்றத்தில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? நம்ம ஒருவேளை அவங்க தப்பே செஞ்சிருந்தா கூட அவங்க அந்த வேதனையில் இருக்கிறத பார்க்கும்பொழுது நம்மளால சும்மா இருக்க முடியாது இல்லை. We just want to reach out, say something. But Jesus, லவ்வுக்கு முழு உருவமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை பேசாமல் அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறார் எல்லாத்தையும். He just allowed it to happen. அந்த கடைசியாக நம்ம பார்க்கும்பொழுது தான் அவர் வந்து மேரி கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறார். ஆனால் அது வரைக்கும் எதுவுமே பேசலை, எதுவுமே பண்ணலை. சைலன்ஸ் டு பீப்புள் whom he considered to be very close. இதில் பியூட்டிஃபுல்லான ஒரு லெசன் நான் பார்த்தேன். நிறைய நேரத்தில் as parents, இல்லாட்டி as people in some roles and responsibility, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இமோஷ்னலாக சில காரியங்களை அண்டர்கோ பண்ணும் பொழுது இம்மீடியட்டாக நம்ம அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் வார்த்தையில் டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறோம், இல்லாட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், ஏதாவது ஒரு இடத்துல என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணுறோம், which is good, a parental instinct. But think about it. ஜீசஸ் ஏன் அலோவ் பண்ணல? எதுவுமே பேசல. ஏன் அலோவ் பண்ணார் அவங்கள அந்த இமோஷனில் ஃப்ளோ ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு? ஏன் அலோவ் பண்ணார்? என்ன நடந்தது அங்கே? அந்த இடத்துல என்னெல்லாம் நடந்தது? ஏஞ்சல்ஸோட இன்சிடெண்ட், அப்புறம் பீட்டர் ஜானோட இன்சிடென்ட்ஸ், மேரியோட இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய நடக்குதா? ஒன்றும் பொக்கிஷம், ஒன்றும் ட்ரெஷர். எப்படிப்பட்ட ட்ரெஷர்னா, அது இன்னைக்கு நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது அது ஒரு ட்ரெஷரு, ஆனால் அவங்க வாழ்க்கையிலும் அது ஒரு ட்ரெஷர். பிகாஸ் அவங்களுக்கு அது சில லேர்னிங்ஸ், அவங்கள உருவாக்குற ஒரு ஸ்பேஸாக அது இருந்தது. Jesus allowed it because he wanted them to learn and grow through that space. அந்த இடத்துல அவங்க பல காரியங்களை கற்றுக்கொண்டு வளர அனுமதிச்சாரு. சில சமயங்களில் பெற்றோராக, சில சமயங்களில் ஒரு தலைவராக நம்மளுடைய சைலன்ஸ் ரொம்ப முக்கியம். Just because we are a leader, just because we are a father, எப்போதும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளுடைய சைலன்ஸில் பிள்ளைங்களால் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை உலகத்தில், நிறைய இந்த ஸ்லம் பசங்க கூடலாம் ஒர்க் பண்ணும் பொழுது, ரொம்ப ஆரம்ப காலத்தில் நாங்கள் சில ரொம்ப மோசமாக இருந்த சில பிள்ளைங்கிட்ட பேசும் பொழுது, அவங்களோட பழகும் பொழுது, அவங்கக்கிட்ட இருக்கிற சில போதை பழக்கங்களுக்கு காரணம் என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 99% பெற்றோரோட வளர்ப்பு சரியில்லாதனால, இல்லை பெற்றோர் இல்லாதனால, ரெண்டு பேரும் இல்லாதனால. பட் இட் ஆல் கேம் பேக் டு பேரண்டிங். எல்லாமே அந்த பெற்றோரோட வளர்ப்புக்கு தான் திரும்பி வந்துச்சு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேரண்டிங் ரொம்ப முக்கியம். பிப்ளிக்கல், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு பேரண்டிங்கை பற்றி அவ்வளோ விஷயங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ பேரண்ட்ஸாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நமக்கும் மற்ற பேரண்ட்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஆனால் இல்லை, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம இயேசுக்குள்ள வளர்க்குறோமா, வார்த்தைக்குள்ள வளர்க்குறோமா? நான் இன்னைக்கு ஒரு வேளை கொஞ்சம் இப்படியும் அப்படியும் இருக்கிறவங்க, அதாவது நான் கிறிஸ்துவன் தான் ஆனால் முழுசா பைபிள் நீங்கள் சொல்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா அது வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்காக சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், உங்ககிட்ட பெட்டு வேணா கட்டி சொல்கிறேன், 30 நாள் எனக்கு டைம் கொடுங்க. எத்தனையோ புக்ஸ் படிச்சிருக்கிறேன்னா, எத்தனையோ ட்ரைனிங்ஸ் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பெரிய பெரிய மேதாவிங்குள்ள பேசியிருக்கிறேன். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ வெரி வெரி கான்ஃபிடென்ட்லி, பைபிளில் இருக்கிற மாதிரி வேற யாருக்கிட்டையும் இன்னைக்கு கிடையாது. எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கு. இஃப் யூ நோ திஸ் பைபிள், இஃப் யூ ரீட் திஸ் பைபிள், இஃப் யூ லேர்ன் திஸ் பைபிள், யூ வில் பிகம் ஹம்பிள். தானாகவே ஒரு ஹியூமிலிட்டி வந்துடும் நம்மக்கிட்ட. Because you will be so amazed what God has laid in front of you for life. வாழ்க்கைக்கு தேவையான எவ்வளோ எல்லா விஷயத்தையும் இதில் வச்சிருக்கிறாருன்னு ஆச்சரியம் தான் வரும்.
இதன்படி வாழ்ந்தா போதையா, இதன்படி பிள்ளைகளை வளர்த்தா போதும். உங்கள் பிள்ளைங்களை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். முக்கியமான விஷயம் இன்றைக்கி பெற்றோருக்கு தெரிய வேண்டியது, அவங்கள கண்டிக்கணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். ஆனால் சைலண்ட்டாக இருக்க வேண்டிய டைமும் இருக்குது. டோன்ட் ட்ரை டு டாமினேட் தேர் லைஃப். அண்ட் லீடர்ஸ், பீப்புள், பொறுப்பில் இருக்கிறவங்க, அதிகாரங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. டோன்ட் எவர் திங்க் லைக் தட். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லெசனை நம்ம முன்னாடி வச்சிருக்கிறேன். சில சமயத்தில் சைலன்ஸ் பெஸ்ட் டீச்சர். பெஸ்ட் டீச்சர். யூ ஷுட் நோ வென் யூ நீட் டு பி சைலண்ட். கிராஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். சிலுவை ஒரு அற்புதமான இடம். நான் ரொம்ப கண்ட்ரோலிங் பேரண்டாக இருக்கிறேன்னா, நான் ரொம்ப டாமினேட்டிங் லீடராக இருக்கிறேன்னா, நான் ஒரு இரிட்டேட்டிங் பர்சனாக இருக்கிறேன்னா என்பதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஒரு சரியான இடம். இயேசு கிறிஸ்து இதை நான் வாசிக்கும் பொழுது, ஆவியானவருக்கு உணர்த்தும் பொழுது ஆச்சரியப்பட்டேன். எல்லா இடத்துலையும் 7 வார்த்தைகளை பற்றி பேசுகிறாங்க. 7 வார்த்தைகள் முக்கியம்தான். ஆனால் இந்த 3 முக்கியமான சைலன்ஸ் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது. இந்த சைலன்ஸு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். நிறைய பிரச்சனைகளை மாற்ற முடியும். நம்ம லைஃப்பில் இருக்கிற பல காயங்களை ஆற்ற முடியும். இட் கேன் ஹீல் வெரி வெரி டீப் wounds in our lives. நம்மளுடைய சில குறைவின் குணங்களை மாற்ற முடியும். Can change certain bad habits in our lives. நமக்கு ரொம்ப நாளாக தடப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் வர வைக்க முடியும். I just encourage you. நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணல. I'm just asking you to think. யோசிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு மெசேஜ் இல்லை, இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன். சிலுவை எவ்வளோ பவர்ஃபுல் என்கிற இன்ட்ரடக்ஷன். I just want you to go back. I want you to go back. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் திரும்பி போகிறீங்க. திரும்பி போகும்போது தியானிக்க போகிறீங்க. அந்த கிராஸின் அந்த நிழலுக்கு போங்க, அந்த கிராஸின் அடிக்கு போங்க. ஜஸ்ட் ஆஸ்க் காட், ஜீசஸ், நான் என்ன காரியங்களை தேவையில்லாமல் பதற்றம் அடைகிறேன், பேசுகிறேன், செஞ்சிட்டு இருக்கிறேன், யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஹெல்ப் மீ டு என்ஜாய் த சைலன்ஸ் லார்ட். உம்மிடத்தில் இருந்த அந்த அமைதி எனக்கு கற்றுக் கொடுக்கட்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் நிறைய பேரோட வாழ்க்கையில் சமாதானம் கடந்து வரப்போகிறது என்று சொல்லி. நிறைய குடும்பங்களில் சமாதானம் கடந்து வரப்போகிறது என்பதை விசுவாசிக்கிறேன். நிறைய வேலை இடங்களில் பிஸ்னஸில் சமாதானம் வரப்போகிறது என்பதை விசுவாசிக்கிறேன். பிலீவ் மீ, ஜஸ்ட் பிலீவ் மீ. நான் பேசுகிறது ஆண்டோட வார்த்தை. தனிப்பட்ட முறையில் என் வாழ்க்கையிலும் பல வாழ்க்கையிலும் செய்த காரியங்கள் மட்டும்தான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் த ட்ரூத். இதுதான் சத்தியம். குட் ஃப்ரைடே அன்றைக்கி வந்து தைரியமாக சத்தியத்தை சொல்லி முடிக்கலன்னா அது குட் ஃப்ரைடே சர்வீஸ் கிடையாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு மனுஷனாக பிறந்து வளர்ந்து வந்தார், அற்புதங்களை செஞ்சார், நன்மைகளை செஞ்சார். பிதாவோட ஒரே குமாரன் அடிமை கோலத்தை எடுத்து பிறந்து வந்து இதெல்லாம் செஞ்சார். சிலுவையில் கோர மரணத்தை ஏற்றுக்கொண்டார். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடித்து நொறுக்கப்பட்டார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினது இதெல்லாம் எனக்காக, நமக்காக, நம்ம இடத்தை எடுத்துக்கொண்டார். மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் ஜெயத்தோடு கூட. இந்த ஜெயம் சத்தியம். இதுதான் உண்மை. இது மட்டும்தான் உண்மை. இதை புரிந்து கொள்கிறவர்கள், இதில் வாழ்கிறவர்கள், அதன் அடிப்படையாக இருக்கிற வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்கிறவர்கள் தோற்று போனதே கிடையாது, ஜெயித்தவர்கள். ஏனென்றால் ஜெயம் ஏற்கனவே சிலுவையில் வந்தாயிடுச்சு. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசப்பா. இந்த மத்தியான நேரத்தில் எங்களோடு பேசினதற்காக நன்றி. வார்த்தை ஆண்டவரே எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையோடு கூட பல சமயங்கள் உங்களுடைய சைலன்ஸ்
எங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் கூட சில சமயத்தில் நாங்கள் யோசிக்கிறோம், ஏன் இயேசுப்பா பதில் சொல்லவே மாட்டுறாரு? எவ்வளோ ஜெபிக்கிறேன்னு, எவ்வளோ கேட்குறேன்னு, அமைதியாகவே இருக்கிறாரு. அவருக்கு ஒரு வேளை என்னை பிடிக்கலையா? இல்லாட்டி நான் செய்கிறது பிடிக்கலையா? நான் அவ்வளோ பாவியா? என் சத்தம் கேட்கலையா? இல்லை ஏசப்பானே ஒருத்தர் இல்லையா? இப்படி பல புலம்பல்களை புலம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, பிகாஸ் ஆஃப் யுவர் சைலன்ஸ். பட் நவ் வி ரியலைஸ், இப்போ உணர்கிறோம் ஆண்டவரே, அந்த அமைதி எங்களோட நன்மைக்காக, எங்களை உருவாக்க, எங்களுக்கு பல பதில்களை கொடுக்க. We thank you, Jesus, for the words and for the silence. இயேசுப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய அமைதிக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இவைகள் எங்கள் வாழ்க்கையின் பொக்கிஷம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் மறைத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த சிலுவை தியானிக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே, சிலுவின் ஆழங்களை இன்னும் புரிந்து கொள்ள செய்யுங்க. இந்த சிலுவின் ஆழங்கள் அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். நாளைய இரவு நேரத்தில் ஜெயத்தை கொண்டாட இதே இடத்திற்கு வர ஆயத்தமாகிறோம் ஆண்டவரே. The cross which was shame became victory through the grave. அதை கொண்டாட வருகிறோம் ஆண்டவரே. We come here to celebrate the victory ஆண்டவரே. ஜெயத்தை கொண்டாட நாளைக்கு இரவு இங்க வருகிறோம். எங்களோடு கூட பேசுங்க, அந்த ஜெயத்தை உணர செய்யுங்க. இந்த மீதமுள்ள நேரத்தில் till that time help us to meditate on the cross. தியானிக்க, சிலுவையை தியானிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.